யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஜாப் போகணும், ஐடி கம்பெனிஸ்லேயும் ஜாப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாம். இல்லை ஒரு கேரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதர் ஃபீல்டில் இருந்து ஒரு டிஜிட்டலாக நம்மளும் ஒரு அட்வர்டைஸிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை லேர்ன் பண்ணலாம். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுடைய ஓன் பிஸ்னஸஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்காக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணலாம். இல்லை அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை என்ன பண்ணலான்னா லேர்ன் பண்ண வைக்கலாம். இது அவங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஏஜென்சியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தா, ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒரு சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் எடுத்து பண்ணுறதுல இருந்து, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குறதுல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஏஜென்சியாக நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுனால இருக்குது.